வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு தக்காளி ஊறுகாய் ரெசிபி. ஸோ இந்த தக்காளி ஊறுகாய் வந்து வீட்டில் வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைலில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட இந்த ஊறுகாய் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஸோ வாங்க அது வீட்லேயே வந்து நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து 2 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பழுத்த தக்காளி. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி மேலே நல்லா தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத வந்து நல்லா பழத்தை வந்து காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஈரம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது, எந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். பழமும் அதே மாதிரி வந்து நல்ல பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே பூச்சி அப்புறமா அழுகுன மாதிரி இருக்கிற தக்காளியெலாம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாய் வந்து நல்லா லாங் லைஃப் வரும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போதும் வந்து கைக்கு அப்புறமா கத்தி எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீனாகவும் ட்ரையாகவும் இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து ஈரக்கை வச்சிடாதீங்க. எப்போயுமே கை யூஸ் பண்ணும்போது ட்ரை ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பீசஸை சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளியும் சேர்த்துடலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா புளிப்புக்கு வந்து நம்ம வந்து 2 எலுமிச்சப்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ 2 கிலோ தக்காளிக்கு வந்து நான் 2 எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் விதையெல்லாம் நீக்கிட்டேன். அப்புறம் அந்த சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பண்ணி நான் வந்து தக்காளிக்கு நடுவில் வந்து சொருகி விட்டு போகிறேன். ஸோ நல்லா அது உள்ளே வச்சு அமுத்தி விட்டுடலாம் நம்ம. ஸோ தக்காளி கூடயே வந்து நல்லா வெந்து குழஞ்சிடும் அந்த புளி. ஸோ ஃபுல்லாகவே உள்ளே வந்து வச்சு நான் வந்து அமுத்தி விட்டுறேன் இந்த மாதிரி. அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து தக்காளி வேகும் போதே வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அப்புறமா உப்பு வந்து 1 கப் மெஷரிங் கப் அளவுக்கு வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஈவனாக வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வந்து நம்ம வேக விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ தக்காளி வந்து நல்லா வேகணும். நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்ததுனால தக்காளியிலேருந்து இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து கடாய் சின்னதாக இருக்கிறதுனால வந்து நான் தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடறேன் நான். இன்கேஸ் நீங்கள் பெரிய கடாயாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட அது விட்டுடலாம். ஸோ அதை அந்த ஜூஸ்லேயே நல்லா வேகட்டும்னு. ஸோ இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வர தண்ணியெலாம் எடுத்து கொஞ்சம் சைடில் கலெக்ட் பண்ணிடுறேன் நான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்றேன் நான். அது திருப்பியும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா தக்காளி வெந்து சாஃப்டாகிடுச்சு. ஸோ நல்லா அது குவான்டிட்டி வந்து இறங்கிருச்சு, எனக்கு நல்லா வெந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள் கடாயில். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த ஏற்கனவே அந்த கடாயில் இருக்கிற ஜூஸ் கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாரெல்லாம் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக அந்த வாட்டரை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நம்ம வேக விட்டுறணும். ஸோ ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்க தண்ணி எல்லாமே இந்த கடாயில் சேர்த்துட்றேன். ஸோ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா வந்து சுண்டு திக்காக ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுடலாம். அப்புறமா இது வந்து விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் அது திக்காக ஆக. அப்புறம் ஊறுகாய் வந்து அந்த ஒரு தீஞ்ச வாசனை வரும். ஸோ அதனால் வந்து விடாமல் வந்து கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா திக் பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வந்து நல்லா இதை ஆற விட்டுறணும். ஸோ நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ட்ரையான கடாயில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம்,
இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வெந்தயத்துலேருந்து நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா வெந்தயம் வந்து வறுபட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அப்புறமா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரணும். அது வரைக்கும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாலாம் வந்து வதக்கிக்குங்க. இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஆறட்டோன்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதை அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து ஊறுகாய்க்கு வந்து காரத்துக்காக வந்து ஒரு 30 மிளகா வந்து மிளகா நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். நம்ம மிளகா வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இது வறுபட்டோன்னே இதுவும் ஆறட்டோன்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம் அது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஆற வச்சிருக்க தக்காளி வந்து நல்லா வந்து ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு க்ளீன் அப்புறமா ட்ரையாக இருக்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சுத்தமாக அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம ஆற வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இது வந்து பேட்ச் பை பேட்சாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சியாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து மொத்த தக்காளியும் வந்து பேட்ச் பை பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் மொத்த தக்காளியை நான் வந்து அரைச்சிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ ஸோ அந்த எண்ணெயை வந்து 1 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். அதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரியும் போதே வந்து ஒரு 5 வரமிளகா வந்து நான் 2 பாதியாக வந்து உடச்சி போட்டுக்கிறேன். இதில் அப்புறமா இது கூட வந்து ஒரு 50 பல்லு வந்து பூண்டு, வெள்ளை பூண்டு வந்து தோல் உரித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இடித்து கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். கூட வந்து ஒரு 5 கொத்து வந்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்க பூண்டு கலர் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது ஆறட்டோன்ட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிடலாம். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக எந்த வாட்டர் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லைட்டாக கொஞ்சம் வேக விட்டுடலாம் இன்னும். இப்போ வந்து அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துடலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ வெறும் மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காரமும் அப்புறம் கலரும் நல்லா தரும். ஸோ ஏற்கனவே வந்து 30 வரமிளகா போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற மிளகாத்தூள் இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிண்டி விடுங்க. இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊறுகாய் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டோன்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடலாம். பாருங்கள் இது நல்லா ஆறிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. கூடவே வந்து நம்ம அதுக்கு ரெடி பண்ண வச்சுருக்க தாளிப்பும் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். ஒன்று சூடாகவும் ஒன்று சில்லுனும் இல்லைன்னா ரெண்டுமே சூடாக இருக்கும்போது வந்து சேர்க்கக்கூடாது. அதுமாரி சேர்த்தா நம்ம ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வராது, ஷெல்ஃப் லைஃப் இருக்காது.
ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட தாளிப்பும் ஊறுகாயும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. வாசனையும் வந்து நல்லா கமகமந்து நாக்கில் எச்ச ஊறுது. அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு, அப்புறம் ஸ்மெல்லு, அப்புறம் பார்க்கறதுக்கு அந்த கலர். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. அது வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா சன்னில் வச்சு சூரிய வெளிச்சத்தில் வச்சு நல்லா காய வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாயும் கெட்டு போகாது. ஸோ நல்லா ட்ரையாக இருக்க கண்ணாடி பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைலில் இன்ஸ்டண்ட்டான தக்காளி ஊறுகாய், அதுவும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்து வரைக்கும் கெட்டு போகாத தக்காளி ஊறுகாய் வீட்லேயே ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் எப்போயுமே வந்து க்ளீன் ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மாடி வெயிலில் வச்சு நல்லா வந்து 2லேருந்து 3 நாள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு வைங்க. ஸோ ஊறுகாய் வந்து கெட்டே போகாது நம்மளுக்கு, குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும். ஸோ இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.